ஹாய் மை ஃபேமிலிஸ், ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಂಕೋ ಜಿಜೆಗನ ಸಮಸ್ಯೆಗೆ ಅಂತ ಚಂದಿ ಎಂ ದಸಕುಸರತ ಅಂತೂ ಎಲ್ಲರಿಗೂ ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. இந்த வருஷம் எந்த ஒரு சேட் மூமெண்ட்க்கெல்லாம் போகாதீங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே, இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து இது நைட்டே எனக்கு போட்ட மாதிரியே மாமியாருக்கும் வந்து மெஹந்தி அதெல்லாமே போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து என்னென்ன வீட்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து வீடியோ வருமானு தெரியல, பட் மேபி ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்காக. ஏன்னா நாளைக்கு காலையிலேயே நாங்கள் வந்து கிளம்புற மாதிரி இருக்கும் இங்கேருந்து. வளையல் நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து கழுத்தில் தாலி போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொலுசும் போட்டுட்டேன். மாமியாருக்கு வந்து மெஹந்தி வந்து போட்டிருக்கேன். உங்ககிட்ட காட்ட சொல்கிறேன் இருங்க. மம்மி மெஹந்தி தைக்கலாம். நீங்கள் கேட்டிருந்தீங்கள மாமியார் வந்து தமிழ்நாடு போகிறதுக்காக என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க. நான் இப்போ வந்து கேட்குறேன். மம்மி தமிழ்நாடு ஜோ கித்தே குஷி ஆச்சா? बहुत खुशी, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களா? समझ कौन तम रिएक्शन देखे भाई हैप्पी न्यू ईयर को समझ हैप्पी न्यू ईयर. ஓகே, நான் இன்னைக்கு காலையிலே தோசை சாப்பிட்டேன். பூஜை எல்லாமே பண்ணியிருக்கேன். பூஜை எப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டதெல்லாம் உங்ககிட்ட காட்டுறேன். உங்களுக்கு முன்னாடியே மாமியாருக்கு வந்து மெஹந்தி போட்டு விட்டது பார்த்துருப்பீங்க. கோன் எல்லாமே எவ்வளோ அழகாக போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டில் தான் நாங்கள் வந்து போட்டுட்டு இருந்தோம். மாமியார் பசிக்குதுன்னு சொல்லிட்டு பிரெட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. 2 பேரும் வந்து பேசிக்கிட்டே வந்து மெஹந்தி போட்டுக்கிட்டு இருந்தேன். என் மாமியார் எப்போவுமே மெஹந்தி போட்டதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி எல்லாமே நானும் போட்டிருக்கேன், பட் வீடியோவில் எப்போவுமே காட்டினது கிடையாது. சரி, இன்றைக்கி நான் போட்ட மாதிரியே அதே டிசைனை வந்து மாமியாருக்கும் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்திருந்தோம். நல்லபடியாக வந்துருந்துச்சு. நான் கூட நினச்சேன் அது வந்து நல்லா வந்திருக்குமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பொசிஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா மாமியாருக்கு வந்து ரொம்பவே கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா என்னால் வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக எல்லாம் வந்து வீடியோஸ் எல்லாம் போடவும் முடியாது. ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி மாமியாருக்கு வந்து போட்டுட்டு இருந்தேன். மாமியார் போடும்போது பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எப்படி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடியே காமிச்சிட்டேன். நேற்று நான் நைட்டு போட்ட வீடியோ தான் இது. கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக தான் வச்சு போட்டிருந்தேன், ஏன்னா 9 நிமிஷம் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால தான் பாருங்க. காலையிலேயே தோசை சட்னி செஞ்சுருந்தேன். சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லோரும் அங்கே சாப்பிட்லாம். இப்போ வந்து சாமி கும்பிட்டது பார்க்கலாம் வாங்க. கரமாக விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜை பண்ணிட்டேன். இன்றைக்கி செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்க. நாளைக்கு ஒரு நாள் பூஜை பண்ண முடியும், அவ்வளோதான். அதுக்கப்புறத்துலேருந்து அண்ணா தான் பூஜை பண்ணுவாங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அப்பாவை மட்டும் சமைப்பாங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா சமைச்சு கொடுப்பாங்க, ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், ஆயில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் இருக்கும்போது எண்ணெயே வாங்கிட்டு வந்து கொடுத்ததில்ல. பாருங்கள், 5 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தோசை மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த பேக்கில் இருந்துச்சு, காணுமே. பாருங்கள், இது வந்து சட்னி, இது வந்து தோசை மாவு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாயாசம் செஞ்சுருக்காங்க அண்ணா. ஆனால் இதில் வந்து அந்த அளவுக்கு சாப்பிட முடியல, ஸ்வீட்டே இல்லை. ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் ஸ்வீட் போட்டிருக்காங்க. அதனால சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. பால் வந்து 2.5 லிட்ரு. அதை பாருங்கள் எவ்வளோ பாயசமாக்கியிருக்காங்கன்னு. அண்ணா செஞ்ச பாயசம். இன்றைக்கி வந்து நியூ இயர் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல் வந்து மீன் வறுவல். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்றைக்கி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எனக்கு இந்த மாதிரி மீன் பொரிச்ச மீன் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, சமைக்கும் போது நம்ம பார்க்கலாம். திருப்பி வந்திருக்கா. தானா சமஸ்தங்க ஹாப்பி நியூ இயர். हैप्पी न्यू ईयर.
କହିଦେ ହଁ ହାପି ନ୍ୟୁ ଇୟର ଥ୍ୟାଙ୍କ ୟୁ କହିଛି ଆଉ ହ୍ୟାପି ନ୍ୟୁ ଇୟର କହିଦେ ତାନା ହ୍ୟାପି ନ୍ୟୁ ଇୟର ଯାତ୍ରା ହଉ ଯାଇ ଦେଖିବା କହୁନ୍ତି இங்க பாரு தங்கம் ନାଚିବୁ ସାଡେ இங்க பாரு ஹாப்பி நியூ இயர் சொல்லு ஹாப்பி நியூ இயர் பிட்டா देबी कह हैप्पी न्यू इयर कह चॉकलेट देबी चॉकलेट चॉकलेट देबी चॉकलेट ଆଜି ନୂଆ ବର୍ଷଟି କହିଦେ हैप्पी हैप्पी न्यू इयर କହିଦେ ହାପି ନ୍ୟୁ ଇୟର କହିଦେ ହାପି ନ୍ୟୁ ଇୟର ହଁ हैप्पी न्यू इयर कह ଏ ହାପିକୁ ହଲେଇ କହ இன்னைக்கு என்னன்னு தெரியல சொல்லவே மாட்டேன்டான் ଯାଉ ଯୁଆଡେ ତାକୁ କିଛି ଧର ନା ନା କାଲି ଗଲେ ତାକୁ பாருங்க எப்படி பண்றான்னு ତାକୁ ନବନି மு சாக்லேட் जाऊச்சு हैप्पी न्यू इयर कह ହାପି ନ୍ୟୁ நியூ இயர் କହ ହାପି ନ୍ୟୁ எல்லாரும் நல்லா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு ஆயிடுச்சு குட்டி பையன் என்ன பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள் அவன் வந்து தலையில் முக்காடை போட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி போட்டுக்கிட்டு எப்படி சைலண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் குழம்பு ஆயிடுச்சு அதை மூடி வச்சுட்டு போயிடலாம் இங்கே பாருங்கள் தம்பி ஹாய் சொல்லு பாத்தியா நான் எப்படி இருக்கேன் மூக்கு எம்தி வச்சுக்கோ இது பார்த்தீங்களா எப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க என்ன பண்ணுறான்னு பாருங்க தங்கம் நாளைக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு போயிடுவோம் பாருங்க நானும் வரேன் அப்படி இல்லை நீ வேணாம் போ வேணான்னா வேணாம் உண்மையாகவே வேணாம் நாங்கள் மட்டும் போகிறோம் நானும் மம்மி மட்டும் போகிறோம் ம் புரியலையா மம்மி खाली जीबी தொத்தனை பின்னி நாங்கள் 2 பேர் மட்டும் போதும் நானும் மம்மி ஓகே நீ வேணாம் போ உங்கள் வீட்டுக்கு போ சரி தாங்க போல நீ வா ஓகே டன் ம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து மீன் பொரிச்சது குழம்பு எனக்கு பொரிச்ச மீன் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் குழம்புல வந்து மீன் ஒன்று எடுத்துக்கிறேன் குட்டியாக ஓகே எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் என்னங்க ஓகே நான் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வந்து த்ரெட்டிங் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா கிட்ட தான் போய் வந்து த்ரெட்டிங் மட்டும் பண்ணிக்கலாம் இந்த இங்கே பார்த்தீங்களா நானே பண்ணிப்பேன் பட் வந்து அந்தளவுக்கு ஒழுங்காக பண்ண தெரியாது ஸோ அதனால் இந்த ரேசர் வச்சு நான் வந்து லைட்டாக வந்து இது பண்ணிப்பேன் எப்போவுமே வந்து நம்மளால் வெளில போக முடியாது த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் இதை வச்சு தான் நான் வந்து பண்ண போகிறேன் இதுவும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வரது வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோன்றது வந்து கொஞ்சம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நிறைய வந்து நியூ இயர்ஸ் விஷ் பண்ணியிருந்தீங்க நிறைய வந்து எனக்காக தமிழ்நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் என்னோடய மாமியாரோட ரியாக்ஷன் நான் உங்ககிட்ட காட்டியிருப்பேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் எல்லாருக்கும்